ஆசிரியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சோஷியல்ல ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான வீடியோ பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருக்கிறதா 80% இது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம 6th to 10th புக்லேருந்து நீர்வீழ்ச்சிகள், தேசிய பூங்காக்கள், அப்புறம் காற்றாலைகள் இது எல்லாத்தையும் தொகுத்து கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஒரு டைம் பார்த்தாலே மறக்காத அளவுக்கு தான் ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் கைப்பட எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கையில் எழுதும்போது அதுக்கான பவர் ரொம்ப அதிகம். ஆக்சுவலாக நான் ஒரு டிப்பு சொல்லட்டுமா? எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, இந்த வீடியோ பார்க்கும்போது சைடில் எழுதிட்டே ஃபுல்லாக பார்த்துட்டு வருவீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருங்க. பார்த்துட்டு மியூட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எழுதும் போதே உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் வருதா, கொஸ்டின் எழுதுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் ஞாபகம் வருதா அப்படின்னு பாருங்கள். அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அது ஈஸியாக மெமரி ஆகிடும். தெரியல, அந்த டைமில் ஷார்ட்கட் ஞாபகம் வரல அப்படின்னா ப்ளே பண்ணிவிட்டு அப்போ பாருங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாக மறக்காது. நீங்கள் ஒரு ஷார்ட் டைம்லேயே இந்த டாப்பிக்கை முடிச்ச மாதிரி ஆகிடும். மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஹைப் கொடுத்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் ஹைப்பை பொறுத்து தான் இந்த மாதிரி சோஷியலில் ஷார்ட்கட் வீடியோ வரும். கிளாஸ் பார்க்கலாம். நீர்வீழ்ச்சிகள். தாழையார் நீர்வீழ்ச்சி. தாழையார் நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குன்னா திண்டுக்கல். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு ஷார்ட்கட் தேவைப்படாது. அது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ தாழையார் அப்படின்றது திண்டுக்கல்ல இருக்குது. தாழையார் நீர்வீழ்ச்சி திண்டுக்கல். நெக்ஸ்ட் ஜோக் நீர்வீழ்ச்சி கர்நாடகா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஜோக்கர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜோக்கர். இப்போ ஜோக்குன்றது ஃபர்ஸ்ட்லேயே வந்துடுதுங்களா, லாஸ்ட்டாக தானே கர் வரும். ஜோக்கர் அப்போ கர்நாடகா. அப்போ ஜோக் நீர்வீழ்ச்சி, அதுக்கு ஷார்ட்கட்டு கர்நாடகா. ஜோக்கர். ஜோக் நீர்வீழ்ச்சி கர்நாடகா. ஈஸியாக இருக்குங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நோக்காலிக்காய் நீர்வீழ்ச்சி மேகாலயா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்கே இருக்க மேகாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேகான்றது ஒரு கேர்ள் நேமா. அவங்க வந்துட்டு உங்கள் தோட்டத்தில் ஏதாவது காய் இருக்கான்னு கேட்க வராங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க? டெய்லியும் நம்மக்கிட்ட காய் இருக்குமா? நமக்கு தேவையானது தானே இருக்கும். அப்போ டெய்லியும் அவங்க வந்து காய் கேட்குறாங்கன்னா ஒரு நாள் என்ன சொல்லுவீங்க? நோ காய் மேகலா அப்படின்னு சொல்லுவோமா? அதான் நோ காய் மேகா. சரிங்களா? நோ காலி, நோ காய் மேகா. இதுதான் ஷார்ட்கட்டு. அப்போ மேகா நோ காய் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவோம். அதுதான். அப்போ நோக்காலிக்காய் நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது? மேகாலயாவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு தலக்கோணம் நீர்வீழ்ச்சி. இது எங்கே இருக்குன்னா ஆந்திராவில் இருக்குது. தலக்கோணம் நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குன்னா ஆந்திராவில் இருக்குது. இதுக்கு ஷார்ட்கட் எப்படி வச்சுக்கலாம்னா தலை கோணையாயிருச்சு நீர்வீழ்ச்சியில் குளிச்சு. அருவி ரொம்ப ஃபாஸ்ட்டாக. இப்போ அருவி வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீர்வீழ்ச்சியிலேருந்து தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ போய்ட்டு நம்ம தலையை நீட்ட முடியுமா நீர்வீழ்ச்சியில்? கண்டிப்பாக முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் ஹெவி ஃப்ளோட் வர சமயத்தில் போயிட்டு நீங்கள் தலையை நீட்டினீங்கன்னா தலை கோணையாயிடும். அப்போ என்ன சொல்லுவாங்க? ஆத்தி நீர்வீழ்ச்சியில் குளிச்சு அவள் தலை கோணையாயிடுச்சுடி. இந்த கிராமத்துலலாம் அப்படி சொல்லுவாங்கல்ல, அதை ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அப்போ ஆந்திரான்றத ஆத்தி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திடீர்னு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஷாக்காக சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? ஆத்தி நீர்வீழ்ச்சியில் குளிச்சு தலை கோணையாயிருச்சு. அப்போ தலைக்கோணம் நீர்வீழ்ச்சி அப்படின்னு வந்ததுனாவே அது வந்து தலை கோணையாயிருச்சுனாவே பதறது. ஆத்தி அப்படின்னு பதறது. அப்போ ஆந்திரா. தலை கோணையாயிடுச்சு ஆந்திரா ஆத்தி அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அப்போ தலைக்கோணம் நீர்வீழ்ச்சி ஆந்திரா. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி கேரளா. அதிரப்பள்ளி இங்கே வந்து பள்ளின்னு வருதுங்களா? பள்ளின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா குழந்தைங்களையும் எப்படி பார்த்துப்போம்? கேர் பண்ணி பார்த்துப்போம். சரிங்களா? CARE கேர் வரும்ல, கேர். அப்போ கேரளா கேர், ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. அப்போ ஸ்கூலில் பள்ளியில் எல்லா குழந்தைங்களையும் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. அப்போ அதிரப்பள்ளி கேர் கேரளா. பள்ளின்னு வந்துச்சுன்னா கேர். அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி கேரளா. அப்போ இதை ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பள்ளினா கேர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் 3 நீர்வீழ்ச்சிகள் இருக்குது. அது மட்டும் டைப் பண்ணாமல் விட்டாச்சு. நான் அப்படியே சொல்கிறேன், நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. 6th என்னன்னா சித்திரக்கோட் நீர்வீழ்ச்சி. சித்திரக்கோட். சரிங்களா? சித்திரக்கோட் நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குன்னா சத்தீஸ்கரில் இருக்குது. சத்தீஸ்கர். சித்திரக்கோட் நீர்வீழ்ச்சி சத்தீஸ்கர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ரைமிங்காக வருதுங்க பாருங்க. சித்தி சத்தி அப்படின்னு வருதா? ரைமிங்காக இருக்கும். இங்கே சி இங்கே சா, இவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. சித்தி சத்தி. சித்திரக்கோட் சத்தீஸ்கர். ரைமிங்காக வர்றதுனால இது நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. நெக்ஸ்ட்டு
சிக்ஸ்த் ஒன் வந்துட்டு செவன்த் ஒன் வந்துட்டு சிவன் சமுத்திரம் நீர்வீழ்ச்சி. சிவன் சமுத்திரம் நீர்வீழ்ச்சி. இது எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்குது. சரிங்களா, இது கர்நாடகாவில் இருக்குது. இது வந்துட்டு எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம்னா சிவன் கர்நாடகா அப்படின்னு வருதுங்களா. அப்போ சிவன் கழுத்தில் தான் நாகம் இருக்கும். கர்நாடகா அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அப்போ சிவன் சமுத்திரம் நீர்வீழ்ச்சி கர்நாடகா. சிவன் கழுத்தில் நாகம் இருக்கும், கர்நாகம். அப்போ சிவன் கர்நாகம் இருக்காது, நாகம் இருக்கும். அப்போ சிவன் சமுத்திரம் நீர்வீழ்ச்சி கர்நாடகா. இதை ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. இதில் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா இந்த சித்திரக்கோட் நீர்வீழ்ச்சி இருக்கு இல்லைங்களா, இந்த சித்திரக்கோட் நீர்வீழ்ச்சியும் இன்னொன்று இந்த அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி 5th இருக்குது பாருங்கள். இந்த அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சியும் சித்திரக்கோட் நீர்வீழ்ச்சி இது ரெண்டுமே இந்தியாவோட நயகரா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இந்தியாவோட நயகரான்னு சொல்கிறது அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சியும் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த சித்திரக்கோட் நீர்வீழ்ச்சி சத்தீஸ்கரில் இருக்கிறதையும் சொல்லுவாங்க. இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ 8ஆவதாக இருக்கிறது நமக்கெல்லாம் தெரிஞ்சது ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி. அது எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில். அது ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ மொத்தம் 8 நீர்வீழ்ச்சிகள் முக்கியமானது, அதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு காற்றாலை பண்ணைகள். இது இப்போ அடிக்கடி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. காற்றாலை பண்ணைகள் எங்கே இருக்குது? இப்போ வளர்ந்து வர இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி ஒரு முக்கிய இடத்தை பிடிக்குது. அப்படின்றதுனால இந்த காற்றாலை பண்ணைகளை பற்றியும் நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. இது முப்பந்தல் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, முப்பந்தல், ஜெய்சால்மர், இது எல்லாமே காற்றாலை பண்ணைகள் அமைஞ்சிருக்கிற இடம். சரியா, காற்றாலை பண்ணைகள் அமைஞ்சிருக்கிற இடம். இந்த கன்னியாகுமரி, ஜெய்சால்மர் இதெல்லாம் வருது இல்லைங்களா, இது எல்லாமே மாவட்டம். சரிங்களா, இது எல்லாமே மாவட்டம், இது ஸ்டேட்டு. அப்போ எந்த ஸ்டேட்டில் எந்த மாவட்டத்தில் எந்த பகுதியில் காற்றாலை பண்ணைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்றது 3 டீட்டெயிலுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, ஏன்னா இது இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் முப்பந்தல் அப்படின்ற இடத்துல தான் காற்றாலை பண்ணை இருக்குது. இது எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம்னா இப்போ தமிழ்நாடு, கன்னியாகுமரினா தமிழ்நாடுன்றது நமக்கு நல்லா தெரியும். அப்போ கன்னி பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும்னா பந்தலுக்கு கீழே தான் அந்த கல்யாணம் பண்ணுவாங்க அந்த காலத்தில். இப்போ தான் மண்டபம் அது இதெல்லாம் வந்துருச்சு. அப்போல்லாம் அந்த பந்தல் கட்டி தானே கல்யாணம் பண்ணுவாங்க. அப்போ கன்னி பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னா பந்தலுக்கு கீழே கல்யாணம் ஆகும். அப்போ முப்பந்தல் கன்னியாகுமரி தமிழ்நாடு. இது இப்போ உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு ஜெய்சால்மர்ன்றது காற்றாலை பண்ணை இருக்கிற இடம். எந்த டிஸ்ட்ரிக்ட்லனா அதே ஜெய்சால்மர் டிஸ்ட்ரிக்டில், ராஜஸ்தான் ஸ்டேட்டில். இதை எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம்? இப்போ ராஜஸ்தான்னா ராஜான்னு எடுத்துக்கோங்க. ராஜாவுக்கு இப்போ சால்வை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்தில் அந்த பட்டு துண்டெல்லாம் அப்படியே போடுவாங்கல்ல தோலில். அப்போ அப்படி போடுறாங்கன்னா என்ன சொல்லிட்டு போடுவாங்க? ஜெய் ராஜா வாழ்க அப்படின்னு சொல்லி ஒரு கோஷம் போடுவாங்கல்ல. ராஜாவுக்கு ஜெய் போட்டு சால்வை போடுறா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே தான். அப்போ இதுக்கான ஷார்ட்கட் ஜெய் சொல்லி ராஜாவுக்கு சால்வை போடு. அப்போ ஜெய்சால்மர்னா ஜெய் சொல்லி சால்வை போடு ராஜாவுக்கு, ராஜஸ்தான். ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பிரம்மன்வேல், துலே, மகாராஷ்டிரா. தால்கன், சங்லி, மகாராஷ்டிரா. ஆக்சுவலாக மகாராஷ்டிராவில் 2 பிளேஸ் இருக்குது. இது மூலமாக நமக்கு தெரியுதா? மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் 2 காற்றாலை பண்ணைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு பிரம்மன்வேல் அப்படின்றது அந்த இடத்துல என்ன டிஸ்ட்ரிக்டில்? துலேயில். தால்கான் அப்படின்ற இடத்துல சங்கிலின்ற டிஸ்ட்ரிக்டில். டிஸ்ட்ரிக்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அதுவுமே கேட்குறாங்க. இப்போ இது 2த்துக்குமே சேர்த்து நம்ம ஷார்ட்கட் சொல்லிடலாம். எப்படின்னா இப்போ மகாராஷ்டிரா அப்படின்றத மகாராஜா அப்படின்னு வச்சுக்கோங்க. மகாராஜா. இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா ஏலே பிரம்மனோட வேலையை எடுத்துட்டு வாங்கல, அவன் தலை காலியாகணும், ராஜாவோட சங்கிலியை பறிச்சுட்டு போயிட்டான். என்ன மேம் இவ்வளோ பெருசாக இருக்கே ஷார்ட்கட்டு அப்படின்னு நினைக்காதீங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே மகாராஷ்டிரா அப்படின்னு இருக்குங்களா, 2 இடத்துல மகாராஷ்டிரா இருக்குது. அப்போ மகாராஷ்டிரான்றதை நம்ம மகாராஜான்னு வச்சுக்க சொன்னோம். இங்கே துலே அப்படின்றத ஏலே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த திருநெல்வேலியிலலாம் இந்த மாதிரி பேசுவாங்கள்ல, ஏலே இந்த வேலையை முடிச்சியால, ஏலே அந்த வேலையெல்லாம் செய்டா அப்படின்வாங்கள்ல, அதே தான். அப்போ ராஜாவோட சங்கிலியை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதை பார்த்ததும் அங்கே இருக்கிற வேலைக்காரங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? ஏலே அந்த பிரம்மன் வேலை எடுத்துகிட்டு வாங்க. வீட்டில் அந்த காலத்துலலாம் வேல் வச்சுருப்பாங்கள்ல, அதான் அந்த வேலுக்கு பேர் பிரம்மன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பிரம்மன் வேலை எடுத்துகிட்டு வாங்கல, அவன் தலை காலியாகணும், தால்கால் அப்படின்றத தலை காலியாகணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்? சங்கிலியை பறிச்சுட்டு போயிட்டான். யாரோடது? மகாராஜாவது. இதுதான் ஷார்ட்கட்டு. அப்போ மகாராஜா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாராஷ்டிரான்றத துலே, ஏலே, பிரம்மன்வேல் ஈஸியாக ஞாபகம் வந்துடும்.
தால்கன் அப்படின்றது அவன் தலை காலியாகணும், சங்கிலி எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். இங்கே ரெண்டுமே மகாராஷ்டிரான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சப்போஸ் தால்கான் காற்றாலை பண்ணை எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே சங்கிலி துலே அப்படின்னு 2 ஆப்ஷனுமே கொடுத்துட்டா எங்களுக்கு அந்த டைமில் மறந்துட்டா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற டவுட் வரலாம். இது காமன் தான், சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க? தால்கான் சங்கிலி, அப்போ தலையில் தானே சங்கிலி போடுவாங்க. தால்கான்றத தலை, அவன் தலையை துண்டிங்கன்னு தானே சொல்லணும். அவன் தலை காலியாகணும், சங்கிலியை திருடிட்டான், அதானே ஷார்ட்கட்டு. அப்போ தலையில தான் சங்கிலி போடுவாங்க, சரிங்களா? ஏலே அப்படின்னு வந்துமே பிரம்மன் வேலை எடுத்துட்டு வா. ஏலேன்னதுக்கு அடுத்தது கட்டளை வருது. இங்கே சங்கிலிக்கு எங்கே வருதுன்னா அது தலையில் தான் சங்கிலி போடுவாங்க, கழுத்தில் போடுவாங்க. தலையிலனா என்ன மேம் தலையில் போடுவாங்களான்னு கேட்காதீங்க, கழுத்தில், சரிங்களா? ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன். அப்போ சங்கிலினா கழுத்தில் போடுவாங்க. அப்போ தால்கான் அப்படின்றது ஞாபகம் வந்துடும். துலேனா அடுத்தது, ஏலேன்னு இப்போ கத்துனா அடுத்தது கட்டளையா, அந்த வேலை எடுத்துட்டு வாழ, அந்த பிரம்மன் வேலை எடுத்துட்டு வாழ, அதுதான். அப்போ மகாராஜான்றது தான் இங்கே நமக்கு ஹீரோவோட சங்கிலியை தூக்கி போயிட்டா பிரம்மன் வேலை எடுத்துட்டு வா, தலையை காலி பண்ணிடலாம். இதுதான் ஷார்ட்கட், சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் மெமரி பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு மறக்காது, அதுக்காக தான். நெக்ஸ்ட் பார்க்கலாம். தாமன் ஜோதி. தாமன் ஜோதின்றது காற்றாலை பண்ணையோட பேர், அதாவது காற்றாலை பண்ணை இருக்கிற இடம். இது எந்த டிஸ்ட்ரிக்ட்லனா தாமன் ஜோதியில் தான். எந்த ஸ்டேட்லன்னா ஒடிசாவில் இருக்குது, சரிங்களா? ஒடிசா. இது எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலான்னா, இது ஷார்ட்கட்டுக்காக மட்டும்தான், யாரும் சிரிக்காதீங்க. தாமன் ஜோதி அப்படின்றத இங்கே தாமன் அப்படின்றத தாமஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தாமஸ் ஜோதி, தாமஸ்ன்றது ஒருத்தவங்க, ஜோதின்றது ஒருத்தவங்க. அப்போ தாமஸும் ஜோதியும் ஓடி போயிட்டாங்க அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. இதுக்கு வேறு எதுவுமே வரலங்க, அதனால தான் இப்படி ஷார்ட்கட்டுக்காக மட்டும்தான், சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேசிய பூங்காக்கள். முதுமலை வனவிலங்கு சரணாலயம், தமிழ்நாடு. இது உங்களுக்கு ஈஸியாக தெரியும், சரிங்களா? எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். முதுமலை வனவிலங்கு சரணாலயம், தமிழ்நாடு. நெக்ஸ்ட் வந்துட்டு காசிரங்கா தேசிய பூங்கா, அஸ்ஸாம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இப்போ திருப்பதிக்கு போனால் லட்டு தருவாங்க, பழனிக்கு போனால் பஞ்சாமிர்தம், அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கா. அப்போ காசிக்கு போனால் ஜாம் தருவாங்க அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. காசிக்கு போனால் ஜாம், அஸ்ஸாம் ஜாம். ஷார்ட்கட்டுக்காக காசிரங்கா தேசிய பூங்கா அஸ்ஸாமில் இருக்குது. அப்போ காசிக்கு போனால் ஜாம் தருவாங்க. நெக்ஸ்ட்டு ராத்தம்பூர் தேசிய பூங்கா, ராஜஸ்தான். இதுக்கு ஷார்ட்கட் எப்படி வச்சுக்கலான்னா, ராஜஸ்தான் ராஜா வந்துட்டு ராத்தம்பூர், ராத்திரி பூரா, சரிங்களா? ராத்திரி பூரா அப்படி சொல்லுவாங்கல்ல, ராத்திரி பூரா நான் தூங்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த பேச்சு வழக்கில், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ராத்திரி பூரா பூங்காவிலே இருந்தாங்க, அதாவது பூங்கா அவருக்கு ரொம்ப அழகாக இருக்குது, பிடிச்சிருக்குன்றதுனால ராஜா ராத்திரி பூரா பூங்காவிலே இருந்தாங்க அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட்டாம்மா இப்படி சொல்கிறியே அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா இதுதாங்க ஷார்ட்கட்டு. ராத்திரி பூரா ராஜா பூங்காவிலே இருந்துட்டாரு அப்படின்றத ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி ராணி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்களோ என்னவோ. நெக்ஸ்ட் பார்க்கலாமா. கான்ஹா தேசிய பூங்கா, மத்திய பிரதேசம். கான்ஹா அப்படின்னா என்ன சொல்லுவோம்? கான்னா காடு, தெரியுங்களா? கான்னா காடு. அப்போ காட்டில் தான் மத்தினா மந்தினா குரங்குகள்னு சொல்லுவோமா. அப்போ காட்டில் தான் மந்திகள்லாம் இருக்கும். ஒரு சின்ன சேஞ்சஸ் தான். கான்ஹா அப்படின்னு வந்ததுன்னா மத்திய பிரதேசம். அப்போ கான்னா காடு, மத்தினா மந்தி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மந்தினா குரங்கு சொல்லுவோமா, குரங்குகள்லாம் காட்டில் தான் இருக்கும். இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரிதான். அப்படி இல்லைன்னா மத்திய பிரதேசம், மத்தியானத்தில் கண்ணு தெரியாது, அவனுக்கு ஒரு டிசீஸாக இருக்குது அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அவனுக்கு மதியானத்தில் கண்ணு தெரியாதுடா, அப்போ மத்திய அப்படின்றது மதியானத்தில் கான்ஹா, கண்ணு தெரியாதுஹா அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. ரெண்டுத்தில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. மத்தியானத்தில் கண்ணு தெரியாதுன்னு வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். ஏன்னா ஈவினிங்கில் கண்ணு தெரியாதுன்னா அது விட்டமின் ஏ குறைபாடுனால வர மாலைக்கண் நோய் அப்படின்னு சொல்லுவோமா, அதே தான். அப்போ மத்தியானத்தில் கண்ணு தெரியாதுன்னா அது தேசிய பூங்கா மத்திய பிரதேசத்தில் இருக்குன்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கான்ஹா காடு, மத்திய மந்தி குரங்கு, காட்டில் மந்தி இருக்குது. ரெண்டுத்தில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்படி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா. சுந்தரவன தேசிய பூங்கா, மேற்கு வங்கம். இதுக்கு ஷார்ட்கட்டே தேவையில்லை. ஏன்னா இது ரொம்ப ஃபேமஸானது, இருக்கிறதுலே ரொம்ப பறந்து விரிஞ்சது.
இது நிறைய டைம் நம்ம ஸ்கூல் புக் சின்ன வயசுலேருந்தே நம்ம படிச்சிருப்போம். சுந்தரவன தேசிய பூங்கா, சுந்தர்பன்ஸ் நேஷனல் பார்க் வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. நெக்ஸ்ட் கிர் தேசிய பூங்கா, குஜராத். இதுவுமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கிர்ன்றத கீரணின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கீரணி பழம் அப்படின்னு சொல்லுவாங்களா, கீரணி பழ சர்பத்துன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கிர் தேசிய பூங்கா, கீரணி பழ சர்பத்து குடித்தா குஜாலா இருக்கும், குஜராத். அப்போ குஜராத்ன்றத குஜால்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கீரணி பழம் கீரணி பழம் ஜூஸ் குடித்தா, அந்த பழசாறு குடித்தா நல்லா குஜாலாக இருக்கும் மதியத்தில். ஏன்னா இப்போ தான் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சா, வெயில் இப்போவே தாங்கலை, இன்னும் சித்திரை வைகாசியெல்லாம் கேட்கவே வேணாம். அப்போ கீரணி பழம் அந்த ஜூஸ் குடித்தா நல்லா குஜாலாக இருக்கும், ஜாலியாக இருக்கும் மதியத்தில் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பத்ரா வன சரணாலயம், கர்நாடகா. பத்ரா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கர்நாடகா அப்படின்னு இருக்குங்களா, கர்நாடகா. நாடகான்றது நாடகம் வருமா, நாடகம்னா சீரியல். அப்போ கர்நாடகாவில் ஃபேமஸாக ஓடிட்டுருக்க சீரியல் பேர் பத்ரா. சரிங்களா? அப்போ கர்நாடகா பேர்லேயே நாடகம் வந்துருச்சு. நாடகம்னா சீரியல். அப்போ சீரியல் கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸாக ஓடிட்டுருக்க சீரியல் பத்ரா அப்படின்றத ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பத்ரா, கர்நாடகா. நெக்ஸ்ட்டு பெரியார் தேசிய பூங்கா, கேரளா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கேரளான்னு வந்தாவே வைக்கம் வீரர் வந்துருவாரா. இது ரொம்ப ஈஸி தான், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வைக்கம் வீரர்னு பாராட்ட பெற்றவர் பெரியார் தான். கர்நாடகாவில் அவருக்கு ரொம்ப செல்வாக்கு இருக்குது. அப்போ கேரளா அப்படின்னக்குள்ள பெரியார் தேசிய பூங்கா கேரளாவில் இருக்குது. நெக்ஸ்ட் கார்பெட் தேசிய பூங்கா, உத்தரகாண்ட். கார்பெட் தேசிய பூங்கா, உத்தரகாண்ட். அதாவது ரொம்ப பெரிய செலிப்ரிட்டி ஆகிட்டா அவங்களுக்கு வந்துட்டு கார்பெட் விரிக்கணும். சிவப்பு கம்பளம்னு சொல்லுவாங்களா, அது விரிக்கலைன்னா அவங்க வந்து காண்டாயிருவாங்க. சரிங்களா? அப்போ கார்பெட்டுன்னா அந்த கம்பளம், சிவப்பு கம்பளத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய அரசியல்வாதிகளாகட்டும், இல்லை ஆக்டர் ஆகட்டும், இல்லை ஒரு நல்ல பெரிய செலிப்ரிட்டி ஆகட்டும், அவங்க வராங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல வெல்கம் தரணும். சிவப்பு கம்பளம்லாம் விரித்து ஒரு நல்ல மரியாதை தரணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க காண்டாயிருவாங்க. அப்போ கார்பெட், காண்டு. நெக்ஸ்ட்டு பறவைகள் சரணாலயம். கூத்தங்குளம் பறவைகள் சரணாலயம், தமிழ்நாடு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், இதுக்கு ஷார்ட்கட் தேவைப்படாது. நெக்ஸ்ட்டு குமரகம் பறவைகள் சரணாலயம், கேரளா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? குமரகம்னா யாரு? குமரன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாமா? குமரன்னா அழகன், முருகன், குமரன் அப்படின்னு சொல்லிட்டு முருகனை நம்ம ரொம்ப சிறப்பிச்சு சொல்லுவோம்ல. அப்போ குமரன் அப்படின்னா முருகனை தான் குமரன்னு சொல்லுவாங்க. அப்போ குமரன்னா முருகனையும் சொல்லுவாங்க. அப்போ குமரன், முருகன் கேர் பண்ணிப்பார். நமக்கு எந்த ப்ராப்ளம்னாலும் யார் கேர் பண்ணிப்பா? முருகன் மட்டும் கேர் பண்ண மாட்டார், இயேசுவும் கேர் பண்ணுவார், அல்லாவும் கேர் பண்ணுவார். அவங்கவுங்களோட நம்பிக்கை எப்படியோ கண்டிப்பாக அவங்க நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி அவங்க காட் கேர் பண்ணி நம்மளை பார்த்துப்பாங்க. இங்கே ஷார்ட்கட்டுக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன். அப்போ குமரகம்னா கேர், குமரன் கேர், கேரளா அப்படின்னு வருதுங்களா, ஈஸியாக ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட்டு பரத்பூர் பறவைகள் சரணாலயம். பரத்பூர் அப்படின்றது ராஜஸ்தான். எங்கே இருக்குது? பரத்பூர் பறவை சரணாலயம் ராஜஸ்தானில் இருக்குது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இங்கே பரத்பூர் அப்படின்றது இங்கே பாரத் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, பரத்பூர் பாரத் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரத். நார்த் சைட்லலாம் என்ன சொல்லுவாங்க? பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொல்லுவாங்களா. இங்கே நாம் என்ன சொல்ல போகிறோம்? பாரத் ராஜாவுக்கு ஜே. இதுதான் ஷார்ட்கட்டு. சரிங்களா? பாரத்பூர், பாரத் ராஜா. அப்போ பாரத்பூர் ராஜஸ்தான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரத் மாதா கி ஜே அப்படின்னு நார்த் சைடில் சொல்லுவாங்க. ஆனால் அதே நார்த் சைடில் தானே ராஜஸ்தானும் இருக்குது. அப்போ பாரத் ராஜாவுக்கு ஜே அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. மயானி பறவை சரணாலயம், மகாராஷ்டிரா. இது ரைமிங்காகவே இருக்குது. மயானி, மகாராஷ்டிரா. ரைமிங்காக வருதுங்களா? ரெண்டுமே கேர்ள் பேராகவே இருக்குது. மயானி, மகா அப்படின்றது. மகான்னு நம்ம தமிழ்நாட்டிலலாம் சொல்லுவாங்கள்ல, மகாலட்சுமி, மகா அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான். அப்போ ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு நம்ம சாப்பாடோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது உப்பலப்பாடு பறவை சரணாலயம். இந்த உப்பளம் அப்படின்றத அப்பளம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டு மெஸ்ஸில் சாப்பிட போனால் அப்பளம் வைப்பாங்க. இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மெஸ்லேயுமே, தமிழ்நாட்டில் இருக்க மெஸ்லலாம் சாப்பிட போனால் கண்டிப்பாக மதியம் லஞ்சுக்கு சாப்பாடு கூட அப்பளம் வைப்பாங்களா. ஆனால் நீங்கள் ஆந்திரா மெஸ்ஸில் சாப்பிட போனால் உப்பளம் வைப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆந்திர பிரதேசம் உப்பலப்பாடு. அப்போ உப்பளம், அப்பளம். தமிழ்நாடுனா அப்பளம், ஆந்திரானா உப்பளம்.
இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இந்த நல்சரோவர் பறவை சரணாலயம் குஜராத், இதுக்கு மட்டும் யாருக்காவது ஷார்ட்கட் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம் யார் நல்லா ஷார்ட்கட் சொல்கிறீங்கன்னு. நல்சரோவர் பறவை சரணாலயம் குஜராத். நெக்ஸ்ட்டு நவாப்கஞ்ச் பறவை சரணாலயம் உத்தரப்பிரதேசம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, நவாப் வந்து கஞ்சி தான் குடிச்சிட்ருக்காரு. ஏன்னா அப்போல்லாம் நவாப்லாம் சண்டைக்கு போவாங்களா, போருக்கு போவாங்களா, அப்படி போருக்கு போயிட்டு அவருக்கு நிறைய காயமாயிட்டு பிளட்டு போனதுனால, பிளட்டுக்கு என்ன சொல்லுவோம், உத்திரம்னு சொல்லுவாங்களா, உதிரம், உதிரம்னா பிளட்டு தானே, உதிரம். அப்போ உத்திரம்ன்றத உதிரம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நவாப்பு கஞ்சி மட்டும்தான் குடிக்கிறாரு. ஏன், நிறையா உதிரம் போயிட்டதுனால டாக்டர் வந்துட்டு சாலிட் ஃபுட் வேணாம், லிக்விட் ஃபுட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறதுனால அவர் கஞ்சியை தான் சாப்பிட்டுட்ருக்காரு. அப்போ நவாப்கஞ்ச் பறவை சரணாலயம் எங்கே இருக்குது, உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. அப்போ நவாப் கஞ்சி தான் குடிச்சிட்ருக்காரு உத்தரப்பிரதேசத்தில், நிறையா உதிரம் போயிட்டதுனால. இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஃபஸ்ட்டு டைம்லேயே மெமரி ஆகிடும், பட் ஒரு சிலருக்கு 2 டைம் பார்த்தா தான் ஞாபகம் இருக்கும். சரிங்களா, அதனால் இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே மறக்காது, ஈஸியாக இருக்கும். இதை நம்ம டெஸ்ட்டு கண்டிப்பாக எழுதிடலாம். நாளைக்கு இதிலேருந்து டெஸ்ட்டு ஒரு 10 கொஷின்ஸ் மட்டும். ஏன்னா அப்பப்போவே அந்த டெஸ்ட்டை முடிச்சிட்டா இந்த டாப்பிக்கை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு வந்துடும். நம்ம ஜஸ்ட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே வச்சுட்டே போயிட்டு இருந்தோம்னா அது பேர்டன், அதாவது நமக்கு இன்னும் மேலே மேலே சேர்ந்துட்டு தான் போகும் ஒழிய நம்ம சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால தான் ஒரு டாபிக் முடிஞ்சதுமே நான் உடனே டெஸ்ட் வச்சிடுறேன். இப்போ இந்த டாபிக் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. இது கூட இன்னொன்று இருக்குது, அணைக்கட்டுகள். அதாவது இந்தியாவில் இருக்க முக்கியமான அணைக்கட்டுகள்லாம் எங்கே இருக்குது, அது வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்குது. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் அந்த லெசனோட, அதாவது லாஸ்ட் கிளாஸில் நம்ம சோஷியல் பார்த்தோம் இல்லைங்களா, அதில் அது டீட்டெயிலாக பார்த்துருப்போம், டெஸ்ட்டுமே எழுதியிருப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? இப்போ நாளைக்கு டெஸ்ட்டு இந்த வீடியோவில் இருக்கிறது ஃபுல்லாக, அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக பார்த்த சோஷியல் கிளாஸில் அந்த அணைக்கட்டு எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸில் அதுக்கும் ஷார்ட்கட் கொடுத்துருப்பேன். அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹிராகுட்னா மகாநதி, அந்த ஆற்றுக்கு குறுக்கால இருக்கும், அது வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, அதே தான். அதை ஒரு முறை படிச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நாளைக்கு ஒரு டெஸ்ட் பார்த்துடலாம். ஏதாவதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலோட நேம் வந்துட்டு டிஎன்டிஇடி எலிஜிபிலிட்டி எக்ஸாம். இதுதான் ஒரிஜினல் சேனல். ஆனால் நிறைய பேர் நம்ம வீடியோவை அப்படியே எடுத்து காப்பி பண்ணி போட்டுட்ருக்கீங்க. வேறு எந்த தளங்கள்லையாவது, வேறு எந்த யூடியூப் சேனல்லையாவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணது. அதை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.